திண்டுக்கல் மாவட்டம் மன்னவனூர் கிராமத்தில் 4 பேரை காட்டுப்பன்றி தாக்கிய சம்பவத்தில் முன்னேற்பாடு கூட்டத்திற்கு வன அலுவலர் வராததால் விவசாயிகள் விரக்தியடைந்தனர். மன்னவனூர் மலை கிராமத்தில் தோட்டத்தில் வேலை பார்த்து வந்த 9 வயது சிறுவன் உட்பட 4 பேரை காட்டுப்பன்றி தாக்கியதில் அவர்கள் காயமடைந்தனர். இந்த விவகாரத்தில் மக்கள் அதிருப்தியடைந்த நிலையில் வனத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என அறிவிக்கப்பட்டது. இது தொடர்பான கூட்டத்திற்கு வன அலுவலர் வராததால் 3 மணி நேரத்திற்கு மேல் காத்திருந்த விவசாயிகள் விரக்தியடைந்தனர். விடிய ஆட்சியில் வனத்துறை அதிகாரிகள் மக்களின் உயிரோடு விளையாடி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். முதுமலை புலிகள் காப்பகத்தில் இருந்து சட்டவிரோதமாக வெளியேற்றப்பட்ட பழங்குடி மக்களுக்கு நீதி வழங்க கோரியும், பண மோசடி, நில மோசடி செய்த வனத்துறையினர் உள்ளிட்டவர்களை கைது செய்ய கோரியும் உதகையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பழங்குடியின மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முதுமலை புலிகள் காப்பகத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட 18 வயது பூர்த்தியான அனைவருக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும், குடிநீர், சாலை வசதி உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. திருச்செந்தூரில் கடல் நீர் 500 மீட்டர் வரை உள்வாங்கியதன் காரணமாக பாசி படர்ந்து பாறைகள் வெளியே தெரிந்ததை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். சுப்பிரமணிய சுவாமி கோயில் அருகே உள்ள இந்த கடல் நீர் அமாவாசையை ஒட்டி 500 மீட்டர் வரை உள்வாங்கியது. இதன் காரணமாக பாசி படிந்த பாறைகள் வெளியே தெரிந்த நிலையில் பாறை இடுக்குகளில் வசிக்கும் அரிய வகை மீன்கள் கடற்கரையில் தென்பட்டன. அரிய வகை மீன்களை சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். திருச்சி ஐயாளம்மன் படித்துறை அருகே உள்ள பறவைகள் பூங்காவின் நுழைவு கட்டணத்தை குறைக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடைபெற்றது. பறவைகள் பூங்காவில் பெரியவர்களுக்கு 200 ரூபாயும் சிறியவர்களுக்கு 150 ரூபாயும் நுழைவு கட்டணமாக வசூலிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் ஏழை எளிய மக்கள் தங்கள் குடும்பத்துடன் பூங்காவிற்கு செல்ல முடியாத நிலை உள்ளதால் நுழைவு கட்டணத்தை குறைக்க வலியுறுத்தி திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சேவலுடன் நூதன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.